ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட மொபைலில் வந்து ஆதார் கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுவது நான் ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். சிம்பிள் மெத்தட் தான். உங்கள் மொபைலில் வந்து ஆதார் கார்டு வந்து எப்படி அந்த ஃபார்ம் ஃபுல் ஷீட் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுவது, அது பிடிஎஃப் ஃபார்மேட்லேருந்து வீடியோ பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது எப்படி வந்து நீங்கள் போடுவதை நான் ஃபுல் டீட்டெயில் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ரெண்டுமே பார்க்குற வீடியோ தான். ஸோ அதனால தான் நான் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். சரிங்க, எப்படி டவுன்லோட் பண்ணுவது உங்கள் மொபைல் அண்ட் பிசி. உங்கள்கிட்ட பிசி இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட மொபைல் இருந்தாலும் சரி, நான் வந்து மொபைலில் தான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பே பாருங்கள். சின்ன சின்ன டீட்டெயிலாம் மிஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு myAadhar.com வெப்சைட்டு போயிடுங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆதார் டவுன்லோட் இருக்குது, செக்கிங் ஆதார், அப்லோட் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஆதார் கார்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போய்ட்டால் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஆதார் இருக்கா, அதில் செகண்ட் நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா அதுதான் டவுன்லோட் ஆதார் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா 3 உங்களுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் ஆதார் நம்பர் வந்து கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற இதுமாரி தான் இருக்கும். நீங்கள் வந்து அதை டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கேப்ச்சர் இருக்கும், அந்த கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டுனா சென்டு ஓடிபின்னு போவோம். அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் ஆகி இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் கீழே வந்து ஓடிபி வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வரல, வந்துச்சுன்னா நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டு பண்ணுறேன். பேஸ்ட்டு பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஆகிடுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் ஒரு ஃபார்ம் வந்திருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நேம்லாம், இந்த நேம்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அனீஸ் குமார்னு கொடுத்துருக்காங்க. அண்டு இயர், லாஸ்ட் உங்களோட பிறந்த தேதி, அதில் ஃபஸ்ட்டு 4 எழுத்தும் லாஸ்ட்டில் வந்து இயர், பிறந்த வருஷமும் போட்டால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து டவுன்லோட் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாஸ்வேர்ட், இது போட்டால் மட்டும்தான் உங்கள்கிட்ட ஆதார் கார்டை ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆதார் எப்படி டவுன்லோட் பண்ண நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த ஆதார் டீட்டெயில் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பை பாய், நன்றி, வணக்கம்.